ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா கோல்டில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோல்டில் வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமில் இருக்கிறோம். ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா, கோல்டில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆனது. ஆல்மோஸ்ட் 2025 ஆகஸ்ட்டில் பிரேக் அவுட் பண்ணது தான் ஒன் டே கேண்டிலில். அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய புல் ரன் தான் போயிட்டு இருக்கு மார்க்கெட்டில். உங்களுக்கு இப்போ இதில் பார்த்தாலே புரியும் நம்ம என்ன சொல்ல வரோன்னு. மார்க்கெட் வந்து ஒரு பெரிய புல் ரன் வர்றதுக்கு பெரிய ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக் அவுட் தான். இங்கே இந்த பிரேக் அவுட் நடந்ததுனால தான் மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய புல் ரன் வந்திருக்குது. அதனால் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறது ஃபுல்லாகவே டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான். மார்க்கெட்டில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோல்டில் எப்படி ஒர்க் ஆகிருக்குங்கிறத பார்த்துட்ருக்கோம். இன்னும் வீடியோவில் நல்லா டீட்டெயிலாக சொல்லுவோம். அப்புறம் மண்டே மார்க்கெட்டுக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம சொல்ல போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனில். இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டில் ரீசெண்டாக என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் வச்சு பார்த்தீங்கன்னா கோல்டில் கரெக்டாக நல்ல புல் ரன்னில் வந்த மார்க்கெட் வந்து இங்கேருந்த ஒரு ட்ரெண்ட் லைனு. ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைனை பற்றி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே கோல்டில் போட்டிருப்போம். மார்க்கெட் இங்கே இருக்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு அகைன் வரணும், திரும்பவும் கோல்டு ப்ரைஸ் நல்லா கம்மியாகவும் நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் மார்க்கெட் இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் வந்து பவுன்ஸ் ஆகிட்டு அகைன் இந்த பிளேஸில் இருந்து கரெக்டாக ரிஜெக்ட் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைனே கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ண மார்க்கெட் தான் நல்ல ஃபால் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும், நல்ல ஃபால் ஆகிருக்கும். கோல்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பாயிண்ட் கிட்ட ஃபால் ஆகிருக்கும். இங்கேருந்து 1000 பாயிண்ட் ஃபால் ஆனால் கோல்டு வந்து கரெக்டாக இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிருக்கும். இந்த பிளேஸ் வந்து ஏன் ரிட்டர்ன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் சப்போர்ட் உங்களுக்கு பார்த்தா தெரியும். பெரிய விவசாயம் இங்கேருந்து மார்க்கெட் வந்து நல்லா இந்த பிளேஸ்லேருந்து சப்போர்ட் ஆகி மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கும். அண்ட் இந்த ரெசிஸ்டன்ட்லேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கோல்டு ஒரு இப்போ இருக்க ஒரு பெரிய ஃபால் மாதிரி ஆல்மோஸ்ட் ஏற்கனவே ஒரு ஃபால் நடந்திருக்கும். பார்த்தீங்களா, இதுலேருந்து இவ்வளோ பெரிய ஃபால். இந்த ஃபால் வந்ததுனால இது ஒரு பெரிய ரெசிஸ்டண்ட்டாக ஆகிட்டே இருந்தது. அப்போது இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆன மார்க்கெட் இதுக்கு கீழே போகாது. போனாங்கன்னா இந்த அளவுக்கு ஃபால் திரும்பவும் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே இருந்து சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய புல் ட்ரெண்ட் வந்திருக்கும். அந்த மார்க்கெட் அங்கேருந்து திரும்ப கீழே இருக்க எல்லா ஸ்டாப் லாஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா அதே சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் திரும்ப பவுன்ஸ் ஆகிருக்கும். இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆனதில் ஆல்மோஸ்ட் 50% ரிகவர் ஆகிருக்கும். உங்களுக்கு பார்த்தா 10,000 பாயிண்டில் ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. 500 பாயிண்ட் கிட்ட கேப்சர் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. மண்டே மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம இப்போ கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். சார்ட்டு கொஞ்சம் 5 மினிட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. நம்ம வந்து ஒன் ஹவரில் பார்க்குறது எல்லாமே ட்ரெண்டுக்காக தான். மற்றபடி நம்ம ட்ரேட் எடுக்கிறது எல்லாம் 5 மினிட்ஸில் பார்த்து 1 மினிட் கேண்டில் தான் எடுப்போம் ட்ரேடு. உங்களுக்கு இதில் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். 5 மினிட்ஸில் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல சேனல் பேட்டர்னில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6th ஃப்ரைடே வந்து இந்த சேனல் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறாங்க. மேலே போகிற மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். மேலே போகிற மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா கிளியராக. இந்த பிளேஸ் வரும்போது தான் நல்லா பை ஆகிட்டே வராங்க. மார்க்கெட் முடியும் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ மண்டே மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு ஒன்று சின்ன கேப் அப் ஆகிட்டு கீழே வர மாதிரி உங்களுக்கு காட்டிட்டு எப்படி இருக்குன்னா, இந்த கேப் அப் ஆகிட்டு மார்க்கெட் வந்து இங்கே கீழே சப்போர்ட் இந்த பிளேஸ் வர மாதிரி காட்டிட்டு நல்லா மேலே வந்துடுவாங்க. கரெக்டாக இதுதான் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். 3020 5030 வரைக்கும் இருக்கும். அதாவது இந்த பிளேஸ் உங்களுக்கு தெரியுதா, இந்த சேனலோட டாப் வரைக்கும் அதுக்கு சான்ஸ் இருக்கும். மண்டே கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதையும் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா அங்கேருந்து கீழே வந்து லேட்டஸ்ட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஒரு 80லேருந்து 60 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஏன்னா இந்த சேனலில் பிரேக் அவுட் ஆனதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்டு, தேர்டு இதுதான் அல்டிமேட் டார்கெட்டாக இருக்கும்.
5100 வரைக்கும். அவ்வளோ தூரம் போகிறதுக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மி தான், பட் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்துடுவாங்க மார்க்கெட்டிங்லேருந்து. ஸோ மண்டே மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சதுன்னா பை சைடில் ட்ரேட் எடுங்க. இல்லை மார்க்கெட் வந்து டவுன் சைடு ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இங்கேருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகும்போது நல்லா வெயிட் பண்ணி பார்த்துட்டு செல் சைடு போங்க. இங்கேருந்து நல்லா மேலே டபுள் பாட்டம் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் லோ க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப மேலே ஃபுல் பேக் போனால் மட்டும் திரும்ப வாங்க. அப்போ தான் டவுன் சைடு ஆல்மோஸ்ட் அப்போ கூட நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்ச வர நம்மளோட சேனலோட பாட்டம் வந்துச்சுன்னா பை என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுங்கள். செல் பண்ணி கொஞ்சம் மாட்டிக்காதீங்க. மோஸ்ட்லி வந்து மார்க்கெட் நல்லா பையிங் கண்டிஷனில் தான் இருக்குது. உங்களுக்கு அதை இது பார்த்தாலே தெரியும். மார்க்கெட் வந்து ஒரு சேனல் பேட்டர்னை நல்லா பிரேக் அவுட் பண்ணி வால்யூமே இல்லாமல் போகிறாங்க. எப்போ வேணால் வால்யூம் ஜென்ரேட் பண்ணி மார்க்கெட்டில் வந்து நல்லா பெரிய மூவ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து கோல்டு மார்க்கெட் அண்ட் இந்தியன் மார்க்கெட்டோட அனாலிசிஸ் எல்லாம் இதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் லைவாக. எல்லாமே டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் தான் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.